So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இது நம்ம ஊட்டியோட பார்ட் 4 guys. நம்ம ஊட்டியில் இருக்கோம். இப்போதான் ஜஸ்ட் நான் வந்து டீ ஃபேக்ட்ரி விசிட் பண்ணிட்டோம், லேக் விசிட் பண்ணோம். ஸோ 2-3 இடம் பொட்டானிக்கல் கார்டன் விசிட் பண்ணோம். அதுக்கடுத்து இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ வியூ பாயிண்ட்டுக்காக நான் கிளம்பிட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம நேராக வியூ பாயிண்ட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியோட விளாக்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் காய்ஸ். அது ஃபுல்லாக அட்வென்ச்சரோட ஃபுல் விளாக்ஸ் வந்து போட்டிருக்கேன் காய்ஸ். மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது காய்ஸ். நம்ம ஸ்டார்டிங் டு கோயம்புத்தூர் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் காய்ஸ். நம்ம வந்து எங்கெங்கே போயிட்டு வந்தோன்னு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் காய்ஸ். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். இப்போ நேராக நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஊட்டி வியூ பாயிண்ட் போவோம் காய்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து திரும்பி கோயம்புத்தூருக்காக இது பண்ணிடுவோம். பட்டு லாஸ்ட் பிளேஸ் காய்ஸ் இப்போது ஊட்டி வியூ பாயிண்ட் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் வாங்க. வியூ பாயிண்ட்டு போகாமல் நம்ம இன்னும் ஒரு இடம் பார்த்துட்டோம். ஸோ இது விசிட் பண்ணிடலாம் காய்ஸ். காய்ஸ் இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு காய்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்தா இப்போ திரும்பி கிளம்புவோம் காய்ஸ். ரொம்ப நேரமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டேன், நிறையா ரீல்ஸ் ஷூட் பண்ணிட்டேன் காய்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 டேஸுக்கு மேலே ஆயிரும் காய்ஸ். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இதாகிடுச்சு. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு 2-3 டேஸ்க்கு மேலே ஆயிரும் காய்ஸ். ஸோ காய்ஸ் இங்கே நிறையா ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு காய்ஸ். ஸோ நம்ம நேராக இப்போது இன்னும் முன்னாடி கிளம்புவோம் காய்ஸ் நெக்ஸ்ட் பிளேஸுக்காக காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் சொல்லி வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 5 vlogs ஷூட் பண்ணிட்டேன் காய்ஸ். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5 vlogs ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிளேஸ் சொல்லின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானிங் ஒரு 2 vlogs ஆச்சு செஞ்சிடலாம், இல்லை 3 vlogs செஞ்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் கண்டினியூ வீடியோ செஞ்சுட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு வியூ இருக்குது காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ். ஸோ ஆல்ரெடி இப்போது ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இங்கே நாளே போயிடும் காய்ஸ். ஊட்டி அந்த மாதிரி இடம் காய்ஸ், நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படியே வந்து டே ஃபுல் கம்ப்ளீட் ஆயிரும். வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாலும் டே ஃபுல் அப்படியே கம்ப்ளீட் ஆயிரும் காய்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது காய்ஸ். இது எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக போயிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கம்மியாக ஷூட் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து ரீச் ஆகிடலாம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு. வேறு லெவல் வியூ காய்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பாருங்க. செம்ம ஒரு வியூ காய்ஸ், செம்ம ஒரு வியூ காய்ஸ். இன்றைக்கி சண்டேனால வந்து ஓவர் டிராஃபிக் காய்ஸ். சண்டே இருக்கிறனால ஃபுல்லாக டிராஃபிக் அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ காய்ஸ் நம்ம டொட்டபெட்டா பார்க்கிங்காக ஸ்லிப் வாங்கிட்டு முன்னாடி கிளம்பிட்டு இருக்கோம். செம்ம ஒரு வியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக வியூ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். டொட்டபெட்டா வியூ பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்டரிங் எடுத்தாச்சு, முன்னாடி கிளம்பிட்டு இருக்கோம். வியூ பாருங்க காய்ஸ், வேறு லெவலு. எல்லாம் மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே உடஞ்சி கிடக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, மரம் எல்லாம் உடஞ்சிருக்கு ஃபுல்லாக.
அதிகமாக ஹெவி ரெயின் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாம் மரம் உடஞ்சிரும் காய்ஸ். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நிறையா மரம் உடஞ்சிருக்கு. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம் தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்டு. ஸோ உள்ளே போய் விசிட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஹையஸ்ட் பீக் பாயிண்டில் தான் இருக்கோம் காய்ஸ். தொட்டபெட்டா பீக் பாயிண்டில் ஹையஸ்ட் பிளேஸில் தான் இருக்கோம். இங்கிருந்து பார்க்குறக்கு வியூ வேறு லெவல் காய்ஸ், சீரியஸ்லி. அது இல்லாமல் செம்ம க்ரௌடு காய்ஸ், ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி சண்டேனால வந்து ஓவராக எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து சண்டேனாலே வந்திருக்காங்க. ஸோ செம்ம க்ரௌடு காய்ஸ். காய்ஸ் அந்த இடத்துல ஆச்சு எனக்கு சுத்தமாக இடம் கிடைக்கல. பட் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் எம்டியாக இருக்குது. பட்டு வியூ பார்க்குறக்கு நான் வந்து கை இன்னும் மேலே பண்ண வேண்டியது இருக்குது. செம்ம வியூ காய்ஸ், வேறு லெவல் வியூ தெரியுது இங்கேருந்தா. கொஞ்சம் நம்ம இதில் ஏறி பார்த்தோன்னே வைங்க, ஏற முடியாது காய்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் ட்ராப்பு வந்து ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ், மழை வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ முடிஞ்சால் ஐ திங்க் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். நம்ம அதிகமாக மழை வந்துருச்சுன்னா நம்ம ப்ராப்ளமு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் காய்ஸ். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம எக்ஸிட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேருந்தா. ஆல்மோஸ்ட் நான் நிறையா ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நேராக நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் காய்ஸ். மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் கிளம்பிட்டு இருக்கேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன் காய்ஸ். ஆனால் நல்ல வேலை நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால நான் 4-5 பிளேஸ் வந்து விசிட் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தனால ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஏர்லி மார்னிங் மீன்ஸ் நான் 9 o'clock வந்துன்னா வைங்க, கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் நம்ம நல்லா வர வியூ கூட பார்த்திருக்கலாம். பட்டு நம்ம லேட்டு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்டிಂದ கிளம்பிட்டோம் காய்ஸ். டுவர்ஸ் டு கோத்தகிரி காய்ஸ். டுவர்ஸ் டு கோத்தகிரி வழியாக நம்ம வந்து நேராக கோயம்புத்தூர் இது பண்ணிடுவோம் காய்ஸ். ஸோ செம்ம க்ரௌடு காய்ஸ். சண்டேனால வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லா வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி கிளம்பிட்டோம். ஆனால் இப்போ க்ரௌடு மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் காய்ஸ். வண்டியெல்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாக இருக்கும். இங்கே வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணி கூட வைக்கிறாங்க. மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். கொஞ்சமாக வந்து மழை தூருது பாருங்கள். டிராஃபிக்கில் மாட்ட போகிறோம் காய்ஸ். இன்றைக்கி ஃபுல்லாக டிராஃபிக்கில் தான் மாட்ட போகிறோம். நல்ல வேலை நான் சீக்கிரம் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் ஐ திங்க் கீழே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகினா நல்லாயிருக்கும். ரொம்ப லேட்டு மட்டும் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கோத்தகிரி ரீச் ஆகிடலாம் காய்ஸ். கோத்தகிரி ரீச் ஆனதுக்கடுத்து நம்ம வந்து ஆஸ் யூஸ்வல் என்னோடய ஃபாஸ்ட்டு ரூட்டு தான் அது. ஏன்னா கோத்தகிரி வந்து நான் அடிக்கடிக்கு வந்துடுவேன். ஸோ ஓகே. பட் ஊட்டியோடது வந்து லாங் ட்ரிப்பாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும் கைஸ் இந்த இடத்துல. அதனால் வந்து சேஃப்டியாக நம்ம வந்து
கோத்தகிரி மட்டும் ரீச் ஆகிட்டோன்னா போதும். அதுக்கடுத்து நம்ம வந்து கோயம்புத்தூர் போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபோனில் வேறு பேட்ரி முடிஞ்ச அளவுக்கு லோ ஆகிட்டே இருக்குது. என்னடா எமர்ஜென்சி உனக்கு? ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம கோத்தகிரி ரீச் ஆகிடலாம் கைஸ், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்.